எனக்கு 3 பொண்ணுங்க. என்னுடைய 3 பெண்களும் கேட்கின்றார்கள், எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் அசெம்பிளிக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு சொல்றாங்க, அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா என்று என் மகள்கள் சொல்கின்றார். விஜய் மாமாவுக்கு ஒண்ணுமே தெரியாதான். விஜய் மாமா கிட்ட அதிகமா கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அந்த எம்எல்ஏ கிட்ட அந்த எம்எல்ஏவோட புள்ளைங்க சொல்லி விட்டுருச்சாம். அதுக்கு திரு ராஜ்மோகன் அவர்கள் அதுக்கு தகுந்த ஒரு பதிலடி குடுப்பாரு பாருங்க. அவர் சொல்ற அந்த பதிலடி நகைச்சுவையா இருந்தாலும் அந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க. அதுதாங்க கூஸ் பம்ப்ஸ். நகைச்சுவையாக அவர் பேசியதாக மூத்த உறுப்பினர் சுட்டி காண்பித்தார். அப்ப நகைச்சுவையாக ஒரு பதிலை மட்டும் சொல்ல உங்கள் மூலமாக அந்த அன்பு செல்வத்திற்கு, அந்த அன்பு குழந்தைக்கு சொல்லுங்கள், ஆமா இந்த முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது, ஏமாத்த தெரியாது, ஊரை ஏமாற்றி உலகில் போட தெரியாது என்பதை சொல்லும்படி நகைச்சுவையாக உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். திரு ராஜ்மோகன் அவர்கள் சொன்ன இந்த தரமான பதிலடி செம்மையா இருந்தாலும் யாருமே நோட் பண்ணாத இன்னொரு விஷயம் இதுல இருக்குங்க. அந்த எம்எல்ஏ, அந்த திமுக எம்எல்ஏவோட வீட்லயும் ஒரு 3 விஜய் இருக்குங்க. 3 புள்ளைங்க. விஜய் மாமான்னு சொல்லி அனுப்பிச்சான் பாருங்க. அப்ப விஜய் அண்ணன் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னது ஒரு உண்மையாச்சுல்ல. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விஜய் இருக்குங்க. அந்த திமுக எம்எல்ஏவோட வீட்லயும் 3 விஜய் இருக்குங்க. இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.